வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ணன் நம்ம போகிற மூவி வந்து கிஸ் கிசிக்கோ பியார் கரன் 2025 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்ட் 2, பட் அதுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்ட் 1 பார்க்கல. ஓகேங்களா? இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன் சொல்லிட்டு ஒரு ஹிந்து பையன். அவன் என்ன பண்ணுறான், முஸ்லீம் பொண்ணு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்காக வந்து மதம் மாறுற அளவுக்கு அவன் ரெடி ஆகிடுறான். ரெடி ஆகிற அந்த சமயத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்குது. அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்து அந்த கல்யாணத்தை வந்து நடக்க விடாமல் தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து முஸ்லீமாக மாறிடுறாரு. முஸ்லீமாக மாறி அந்த பொண்ணு வீட்டோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தா பொண்ணு மாறிடுது. அந்த பொண்ணை பார்த்தா காணும். அதுக்கு பதில் வேற ஒரு பொண்ணு. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த பையனுக்கு கட்டித்தர மாட்டாங்க. அதாவது இப்போ கல்யாணம் ஆச்சுல, அதே பையனுக்கே அதான் அப்போ தெரியாது நியூஸ். ஓகேங்களா? கட்டித்தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட சம்மதத்தோடையே அங்கே உட்காந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓகேங்களா? கல்யாணம் பண்ணி முடிச்ச கையோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்துருது. நடந்து முடிச்ச கையோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகனை வந்து கட்டையில் அடித்து மட்டையாக்கிடுறாங்க. மட்டையாக்கிட்டு அங்கே போய் பார்த்தா மோகனோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் வந்து அன்கான்ஷியஸாகவே இருக்கார். அவரோட விருப்பம் இல்லாமலே வந்து ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, மீரான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு 2 கல்யாணம் நடந்துடுச்சு. 2 கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவுக்கு தப்பிச்சு போயிட்டு கோவாவில் போய் கிறிஸ்டியனாக மாறி இந்த பையனை ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். இவனுக்கு ஆல்ரெடி 2 மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, இங்கே வா நம்ம கிறிஸ்டின்ஸாக மாறி சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இவர் தனியாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுற அந்த சமயத்தில் அந்த 2 இன்ஃபர்மேஷனும் அந்த இன்ஃபர்மேஷனும் 2 ஒய்ஃப்ஸ்க்கும் தெரிஞ்சு வந்தது, ஒய்ஃபோட ஃபேமிலிஸ்க்கும் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் 2 ஒய்ஃபு இவரோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து டிக்கெட் போட்டு கோவாவுக்கு போகிறாங்க. போன சமயத்தில் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு சர்ச்சில் அந்த பொண்ணை தெரியலன்னு பார்த்தா அந்த இடத்துக்கே வந்து இவரோட ப்ரீவியஸ் 2 ஒய்ஃப்மே அங்கே வந்துடுறாங்க. வந்து ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து சமாளின்னு சொல்லிட்டுருப்பாரு. அவரும் சமாளிப்பார். பட் எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கே வந்துடுவோம். ஏன்னா வந்து அங்கே ஒரு மாதம் ஒரு மேரேஜ் நடக்கும். மாதன்றது நிறைய கவுண்ட்ஸ் ஆஃப் கப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரே டைமில் மேரேஜ் நடக்கிறதுனால அது வந்து ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறதுனால அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த 2 ஒய்ஃப்ஸும் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவரை தேடுற அந்த கேப்பில் கரெக்டாக வந்து கப்புள்ஸ் எல்லாம் உள்ளே போகிற அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து விட்டு போயிடுவான். பணம் தான் முக்கியம், எங்கள் அப்பா வந்து சொத்தெல்லாம் தரமாட்டேன்றார், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துடும், அந்த கல்யாண பொண்ணு, கிறிஸ்டின் கல்யாண பொண்ணு. அப்போ வந்து இவர் போய்ட்டு காப்பாற்றின சமயத்தில் சிபிஆர் அந்த மவுத்லாம் வச்சு அந்த ஏர் கொடுத்து காப்பாற்றுவாங்களே, அது பண்ணுற அந்த சமயத்தில் அந்த பொண்ணு கண் முழிச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சேவியராக தெரிவார். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இவரை பிடிச்சிட்டு நேராக போயிட்டு வந்து கல்யாணமும் பண்ணிடுறாங்க. 3 ரிலிஜனில் 3 பொண்ணு. இப்படி கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் இதை வந்து சமாளிக்கிற பட்சத்தில் நிறைய வந்து தில்லுமுள்ளு நடக்குது. ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னாகவே கொண்டு போயிருப்பாங்க படத்தை. ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்ச அந்த சமயத்தில் இவ்வளோத்துக்கும் காரணமானவ என்ன ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ஒரு சம்பவத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஹீரோயினை பார்ப்பார். பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இவரோட ஞாபகமே இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ ஒரு சிங்கோட பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு வீட்டில் சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால தான் இத்தனை நாளாக கான்டாக்ட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம ஹீரோ வந்து என்ன தான் 3 கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அந்த 3 ஒய்ஃப்ஸை வந்து பார்த்துக்கிட்டாரே தவிர்த்து எந்த விதமான ஒரு அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அதை அவர் யூஸே பண்ணல. ஸோ வந்து வெரி லாயலாக இருந்தார் அந்த லவ் பண்ண பொண்ணுக்காகவே. தென் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணுன்றதுக்காக திரும்பி வந்து சிங்கா மாறுறாரு. எனக்கு வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் வந்து காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக பயங்கரமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு மாதிரி கிரிஞ்சியான ஃபீலிங்காகவும் இருந்தது. அதே சமயத்தில் என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. நான் என்டர்டெயின்மெண்ட்டில் குறையும் சொல்ல, அதே நேரத்தில் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து ஏன்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு ஏன் அப்படி தெரில, பட் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆனால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்ட் 3க்கு வந்து ஒரு போட்டு தான் முடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து கடைசியில் அவர் லவ் பண்ண பொண்ணோட சேர்ந்தாரு அப்படின்றப்ப படத்தோட கதையை. ஓகேங்களா? ஒரு ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3 ரவுண்ட்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம மிஸ்டர் நோபடி நியூஸ் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.